Hello friends, போன வீடியோவில் செக்ஷன் 32AD அப்படிங்கிற ஒரு எக்ஸம்ஷன் ஆர் ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் செக்ஷன் 33AB அப்படிங்கிற டிடக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷன் 33AB அப்படிங்கிறது என்னென்னா டீ காஃபி ரப்பர் டெவலப்மெண்ட் அக்கௌண்ட். இதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு அசசி வந்து டீயோ காஃபியோ ரப்பருக்கோ அந்த 3 ஸ்பைசஸில் ஏதோ ஒரு இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு இல்லை க்ரோ பண்ணுறாரு மேனுஃபேக்சர் பண்ணுறாருன்னா அதுக்காண்டி அது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காண்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் செக்ஷன் 33AB. அவருக்கு இந்த 33AB எக்ஸம்ஷன் டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டீ காஃபி ரப்பர் இந்தியாவில் க்ரோ பண்ணணும், இல்லை மேனுஃபேக்சர் பண்ணணும், க்ரோ பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு பண்ணால் பத்தாது, அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து நபார்டுங்கிறது என்னென்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்டுக்கோட வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டையுமே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தார்னா மட்டும்தான் வந்து செக்ஷன் 33ABங்கிற டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அதுவும் டெபாசிட் பார்த்தீங்கன்னா டியூ டேட்குள்ளே வந்து டெபாசிட் பண்ணியிருக்கணும். இந்த கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா அவர் வந்து செக்ஷன் 33AB டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். டியூ டேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் எண்ட்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே, ப்ரீவியஸ் இயர் எண்ட்லேருந்து 6 monthsக்குள்ளே, ஆர் டியூ டேட் ஆஃப் ரிட்டன் ஃபைலிங், ஐடி ரிட்டன் ஃபைலிங் டேட் இருக்கும், செப்டம்பர் ஜூலை நிறைய டேட்ஸ் இருக்குது. அவருக்கு என்ன டேட்டோ அந்த டேட், இது ரெண்டில் எது ஏர்லியர், விச்செவர் இஸ் ஏர்லியர், அந்த டேட்டுக்குள்ளே வந்து அவர் டெபாசிட் பண்ணியிருந்தாருன்னா செக்ஷன் 33AB படி ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளோ டிடக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவல் டெபாசிட் ஒரிஜினலாக அவர் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாரு அது, இல்லைன்னா 40% ஆஃப் பிஸ்னஸ் இன்கம், ஒன்லி பிஸ்னஸ் இன்கம், இது ரெண்டில் எது லெஸ்ஸரோ அந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து செக்ஷன் 33AB டிடக்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவர் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து சில அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாரு, வெளியே எடுக்கிறாரு அப்படின்னா அந்த வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை வந்து இந்த செக்ஷன் 33ABயில் சொல்லப்படுற ஆக்டிவிட்டீஸுக்கோ இல்லை செக்ஷன் 33ABயில் சொல்லப்படுற ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுற ஒரு மிஷினரியை வாங்குறதுக்கோ மட்டும்தான் வந்து அவர் அதை செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணலைன்னா அவருக்கு இந்த டிடக்ஷன் கிடையாது. அமௌண்ட் வித்ட்ரா பண்ணதை இந்த 33ABயில் சொல்லப்படுற ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதே மாதிரி இந்த எலிஜிபிள் இப்போ வந்து இந்த டெபாசிட்லேருந்து வித்ட்ரா பண்ணி ஒரு எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்காருன்னா அந்த எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து டெப்ரிஷியேஷன் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே செக்ஷன் 33AB கிளைம் பண்ணி தான் அவர் இதே வாங்கியிருக்காரு. அதனால இந்த கேஸில் வந்து அவங்களுக்கு திரும்ப டெப்ரிஷியேஷனுங்கிற ஒரு பெனிஃபிட் கிடையாது. இதுதான் அடுத்த பாயிண்ட்டு. அதே மாதிரி எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கின அந்த மிஷினரியை வந்து 8 yearsக்கு வந்து விற்கக்கூடாது. விற்றா 33AB கிடையாது. 8 years 8 வருஷம் லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க, 8 வருஷத்துக்கு விற்கக்கூடாது. ஆனால் 2 பர்பஸில் விற்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கோ கவர்மெண்ட் கம்பெனிக்கோ அந்த மிஷினரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஷன் அப்படிங்கிற நேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சக்ஸஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு டீ காஃபி ரப்பர் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நபார்டில் டெபாசிட் பண்ணுறேன், அதுலேருந்து வித்ட்ராயல் பண்ணுறேன். வித்ட்ராயல் பண்ணதை வச்சு ஒரு எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குகிறேன், என் கம்பெனி நேமில் வாங்குகிறேன். இப்போது நான் வந்து அதை யாருக்கு விற்றா எனக்கு வந்து இந்த டிடக்ஷன் வந்து வழக்கம் போல் கிளைம் ஆகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசலோ ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பையனுக்கு வந்து நான் அவனோட கம்பெனிக்கு சக்ஸஷனுங்கிற நேமில் வந்து மாற்றி விட்டேன் அப்படின்னா, இப்போ HUFஆ இருக்கும், சக்ஸஷன் ஆகும், பார்ட்டிஷன் ஆகும். அந்த கேஸில் நான் மாற்றி கொடுத்தேன்னா அப்போவும் வந்து இந்த எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து டிடக்ஷன்லேயே இருக்கும், டிடக்ஷன் விட்டு வெளியே போகாது. இதுதான் வந்து அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து இப்போது நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அந்த டெபாசிட் பண்ணதை நான் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா அப்படியே பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவும் பிரச்சனை தான். ஏன்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை அந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே அதை ஏதோ ஒரு பர்பஸ்க்காண்டி மிஷினரி வாங்குறதுக்கோ இல்லை இதில் சொல்லப்படுற வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கோ யூஸ் பண்ணாமல் விட்டோன்னா அப்போவும் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் நம்மளோட இன்கம் அப்படின்னு ட்ரீட் ஆகி டீம்டு இன்கமாக ட்ரீட் ஆகி அந்த இன்கமுக்கும் சேர்த்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அன்யூட்டிலைஸ் இன்கம் வந்து அந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே நம்ம வந்து வித்ட்ராயல் பண்ணியிருக்கணும், வித்ட்ராயல் பண்ணி செலவு பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா அதுவும் டீம்டு டு பி இன்கம், அதுவும் ஒரு இன்கம் ஆகி அந்த இன்கமுக்கும் சேர்த்து நம்ம டேக்ஸ் கட்டணும். இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செக்ஷன் 33AB. நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டியூ டேட்டு, அடுத்து அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன், அப்புறம் சில நோட்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 33AB ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.